வரைக்கும் இந்த giveaway நடக்கும். மொத்தம் 7 questions. 31st நாங்க வின்னர் யாருன்னு செலக்ட் பண்ணுவோம். ஆனா ஜனவரி 2nd அப்பதான் ரிவீல் பண்ணுவோம் யாரு வின்னர்னு. நாங்க எப்படி giveaway வின்னரை செலக்ட் பண்ணுவோம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா லாஸ்ட் giveaway வின்னர் அனௌன்ஸ்மென்ட் வீடியோவை வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை செலக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, giveawayன்னு சொல்றீங்களே, giveaway வின்னருக்கு என்னதான் தரீங்க அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே கேக்குது. கிஃப்ட்ஸ் மாதிரி இருக்காது, டிஃபரெண்டா இருக்கும்னு சொல்றீங்க. அப்படி என்னதான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சொல்றேன். giveaway winner கமெண்ட் பண்ற நேம், அது மேபி அவங்க நேமாவும் இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாச்சும் நேமாவும் இருக்கலாம். அந்த நேம் எங்க சேனல்ல ஒரு சீரீஸ்ல இருக்க ஒரு கேரக்டருக்கு தான் அந்த பேரை வைப்போம். அது மேபி நெகட்டிவ் கேரக்டராகவும் இருக்கலாம், பாசிட்டிவ் கேரக்டராகவும் இருக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டருக்கு என் நேமை வச்சுட்டீங்களேன்னு என்ன சொல்லக்கூடாது. இது கிவேவோட ரூல். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ லாஸ்ட் கிவே நாங்கள் கண்டக்ட் பண்ணும்போது எங்களுக்கு டக்குன்னு எந்த கேரக்டருமே கிடைக்கல. ஸோ அதனால வந்து பூமிகாவோட மாப்பிள்ளையோட சிஸ்டர் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் கிவே வின்னரோட நேம் வந்து வச்சிருந்தோம். அவங்க பேர் ஹர்ஷிதான்னு நினைக்கிறேன். எஸ், தெரியல எனக்கு சரியா, ஹர்ஷிதான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நேம் தான் வந்து நாங்கள் ஹர்ஷவர்த்தரோட சிஸ்டருக்கு வந்து வச்சிருந்தோம். அது ரொம்ப சாதாரண கேரக்டர் அப்படின்னு நினைக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பின்னாடியே அந்த கேரக்டருக்குன்னு ஒரு தனியாக ஸ்டோரி லைனே இருக்கு. அந்த கேரக்டருக்கு நிறைய சீன்ஸ் வரும், ஆனால் என்ன கொஞ்சம் லேட்டாக வரும். இனிமே தான் அதுக்குன்னு தனியாக ஸ்டோரி லைன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பூமிகாவோட மேரேஜை முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அந்த இதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட கிவ்அவே பற்றின எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அடுத்து திகில் பங்களா வந்து நாங்கள் முடிக்க போகிறோம். மேபி அது இன்னும் 10 எபிசோடுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும், 10 எபிசோடு இருக்கும். அது எதுக்காக முடிக்கிறோம்னா நம்ம சேனலில் நிறைய சீரீஸ் போயிட்டு அடுத்தடுத்த சீரீஸ் வந்துட்டே இருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து வந்தா நைனி, இப்போ பூமிகாவோட மேரேஜ், அடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக பிருந்தா வேற போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னும் பழைய சீரீஸ் குற்றங்கள் ஆயிரம்லாம் இருக்குது. அது லேட்டஸ்ட்டாக ஒரு எபிசோட் போட்டிருந்தேன், அது போட்டு ஒரு 3-2 months இருக்கும். நம்ம சும்மாவே வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோ போடுறோமா. ஸோ அதனால் நெக்ஸ்ட் எபிசோட் வர்றதுக்கு ரொம்ப வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் டக்குன்னு சில சீரீஸ்லாம் முடிச்சு விட்டுட்டு ஒரு சீரீஸ் வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். கவலைப்படாதீங்க, இப்போ போயிட்டுருக்க பூமிகாவோட மேரேஜுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. ஸோ அதனால் அதை முடிக்க மாட்டேன். அதே மாதிரி இப்போதைக்கு வந்தான்னு முடிக்கிற மாதிரி இல்லை, அது இனிமே தான் நிறைய கதையே இருக்குது. அடுத்து குற்றங்களாயிரம் பிருந்தாலாம் அதை வந்து பெண்டிங்கில் போட்டுடலாம். இப்போதைக்கு நான் இது 3 தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இது 3லேருந்து நான் வந்து திகில் பங்களா வந்து முடிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், வந்தானா இனிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் திகில் பங்களா சீசன் 2ன்னு வேணால் ஆரம்பிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு திகில் பங்களாவை கண்டிப்பாக முடிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், நான் சொல்ல வந்த 2 விஷயத்தையும் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கிவ்அவே பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதுவே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் உங்களை ரொம்ப பேசி கருப்பேற்ற விரும்பல, இதோட முடிச்சிடுறேன். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவுமே போட்டதுமே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நாளைக்கு சண்டே 12:30 போல வந்து பூமிகா மேரேஜ் பார்ட் வந்து சீரீஸ் வந்து வரும் ஒரு எபிசோட்.